தன்னுடைய வலையில் சிக்கின அபூர்வமான ஒரு மீனை அந்த நாட்டு ராஜாக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டானா ஒருத்தன். அரசவைக்கு போய் ராஜாக்கு அதை பரிசா கொடுக்கறான். ராஜாக்கும் ரொம்ப சந்தோஷம். அவனை பாராட்டி அவனுக்கு ஒரு 100 பொற்காசுகள் பரிசா கொடுக்கறாரு. மகாராணிக்கு ரொம்ப பொறாம. ஒரு மீனுக்கு 100 பொற்காசா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவை தடுக்கிறா. அவனை ஏதாவது 2 கேள்வி கேட்டு அவன் சரியா பதில் சொல்லலங்கிறத சாக்கா வச்சு கொடுத்த காசை திருப்பி வாங்கிடுங்க அப்படிங்கிறா. ராஜா அதெல்லாம் ஒரு தலைவனுக்கு அழகில்ல, நான் செய்ய மாட்டேங்கிறாரு. அத நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீன் கொண்டு வந்தவங்க கிட்ட ராணி கேக்குறா, நீ மகாராஜாக்கு பரிசா கொடுத்தியே, அந்த மீன் ஆணா பெண்ணா அப்படின்னு. அது ஆண் தன்மையும் பெண் தன்மையும் கலந்த ஒரு சிறப்பு வகை மீன், அதனாலதான் அதை நான் ராஜாக்கு கொடுத்தேன்னு அவன் பதில் சொல்றான். இப்போ ராஜா இந்த பதிலால இன்னும் சந்தோஷப்பட்டு இன்னும் 100 பொற்காசு கொடுக்கறான். அப்படி அவன் அந்த பொற்காசுகளை வாங்கும் போது ஒரு காசு அப்படி உருண்டு ஓடி போகுது. அப்போ அதை இவன் போய் தேடி பிடிச்சு எடுக்கிறான். அப்ப மகாராணி சொல்றாங்க, பாருங்க இவ்வளவு காசு கொடுக்கறீங்க, அந்த ஒரு காசு போனா போகுதுன்னு விட மாட்டான், அதை போய் தேடி எடுக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு கேக்குறாங்க. அதுக்கு அவன் சொல்றான், அந்த பொற்காசுல நம்ம மகாராஜாவோட உருவம் இருக்கு, யாராவது தெரியாம மிதிச்சிட்டாங்கன்னா அது மரியாதையா இருக்காது இல்லையா, அதுக்குதான் அதை தேடி எடுத்தேன்னு சொன்னதும் ராஜாக்கு இன்னும் சந்தோஷம். இன்னொரு 100 பொற்காசுகளை கொடுக்கறாரு. மகாராணி நினைச்சுக்கிறாங்க, இதுக்கு மேல நம்ம வாயை திறந்தா நமக்கு தான் நஷ்டம்னு. சில தருணங்கள்ல சில பேர் பேசாம இருக்கிறது தான் நல்லது.